வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் பாண்டி சேனல். இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் எத்தனை வகையான திதிகள் கொடுக்குற முறை இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே தீர்த்தம் எப்படி ஆடுறது, எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது, இது மாதிரியான முழு தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க. வணக்கம், என் பேர் கோபி என்ற பத்மநாப ஐயர். நான் இங்கே ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன். வர பக்தர்களுக்கு, வர யாத்திரிகளுக்கு தர்ப்பணம், பிண்டம், சிரார்த்தம், அப்புறம் வருஷாந்திர சிராதங்கள், புண்ணிய சிராதம், காசி யாத்திரை, திலோகோமம், சர்ப்பசாந்தி, நாக பிரதிஷ்டை, நவகிரக பூஜைன்னு எல்லா விதமான பூஜைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ராமேஸ்வரம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ராமேஸ்வரம் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, முன்னோர்களுக்கு பண்ற பூஜைகளுக்கு வடக்கே காட்சி, தெற்கே ராமேஸ்வரம் நம்ம முன்னோர்கள் வாய்வெளி சொல்வது உண்டு. அது ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் பண்றது ரொம்ப விசேஷமானது. ஏன் மற்ற இடங்களை விட இங்க விசேஷம் அதிகம்னு கேட்டீங்கன்னா, இங்க காசி, கயா, அலகாபாத், ராமேஸ்வரம் இந்த கஷேத்திரங்கள்லாம் நேரம், காலம், திதி எதுவுமே கிடையாது. நீங்க எந்த நேரமும் பண்ணலாம், எந்த காலத்திலையும் பண்ணலாம், எந்த திதிலையும் பண்ணலாம். நம்ம இப்ப வீட்டுல நம்ம ஊர்ல வச்சு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், தர்ப்பணங்கள் பண்ணும்போது அம்மா சனிக்கு தான் பிண்டம் தர்ப்பணம் பண்ணுவோம். இல்ல நம்ம அப்பாவோடையோ இல்ல நம்ம அம்மாவோடையோ திதி வரும்போது தான் இந்த பிண்ட தர்ப்பணம் எல்லாமே பண்ணுவோம். ஆனா இங்க ராமேஸ்வரத்துல நீங்க என்னைக்கு வேணாலும் திதி பண்ணிக்கலாம், என்னைக்கு வேணாலும் பிண்ட தர்ப்பணங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ராமேஸ்வரத்தோட விசேஷம். அதே மாதிரி இந்த திலோகோமம்னு ஒண்ணு பண்றாங்க. அது திலோகோமங்கிறது என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்ம இறந்து போன முன்னோர்கள் சாபங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பிதிர் சாபங்கள். அந்த பிதிர் சாபத்துக்காண்டி பண்றதுதான் திலஹோமம். திலம்னா சமஸ்கிருதத்துல எள்ளு, அந்த எள்ளால செய்யற ஹோமங்கிறதுனால தான் அதுக்கு பேர் திலஹோமம்னு பேரு. அந்த திலஹோமம் பண்றது யாராருக்கெல்லாம் போய் சேரும் அப்படிங்கன்னா, நம்ம முன்னோர் சாபங்கள் இருக்கிறது அதுக்காண்டி மட்டும் இல்லாம, நம்ம ஜாதக ரீதியா மாந்தி, குளிகன் அவங்களோட இதுவும், சனியோட சூரியன் பார்வை இந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு அந்த முன்னோர் தோஷம் உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம பெரியவங்க, அதாவது நம்ம தாத்தாவோ அப்பாவோ பெரியவங்களுக்கு அந்த வருஷாந்த திதிகள், பிண்ட சிராதங்கள், தர்ப்பணங்கள் பண்ணாம வர்றதுனால ஏற்படுறதா முன்னோர்கள் தோஷங்கள். இல்ல நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு வரோம், அப்படியே எங்களுக்கு வருது அப்படின்னா நமக்கு ஜாதக ரீதியாவும் வர வாய்ப்பு உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாந்தி, குளிகன், இந்த சனீஸ்வரர் அவங்களோட பார்வைகள் ஏற்படுறதுனால நம்ம பூர்வஜன்ம தோஷங்கள் ஏதாவது இருக்கிறதுனால நமக்கு அந்த முன்னோர்கள் தோஷங்கள் வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இந்த கன்னியா, பிரம்மச்சாரியா, துர்மரணமா இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணாம விட்டுருப்போம். அவங்களோட தோஷத்துக்கும் ஆளாடும். அதுதான் பிதிர்கள் தோஷங்கள். பிதிர்கள் தோஷங்கள் பெரியவங்க மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த கன்னி, பிரம்மச்சாரி அவங்களோட இதுவும் உண்டு. அப்ப அவங்களுக்கு எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால அவங்க இயக்கத்துல வர்றதா அந்த முன்னோர்கள் தோஷங்கள். அப்ப இந்த திலோகமம் பண்ணும் போது எல்லாருக்குமே பண்றோம். அதாவது இப்ப திதிங்கிறப்ப நம்ம அப்பாவுக்கு பண்றோம்னா அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா மட்டும் தான் பண்ணுவோம். அம்மாவுக்கு பண்றோம்னா அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டிக்கு மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா இந்த திலோகமங்கிறப்ப எல்லாருக்குமே போகும். யாரா இருக்குன்னா, நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, நம்ம அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, நம்ம அம்மாவோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, நம்ம அம்மாவோட அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, நம்ம பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, தாய் மாமா, அத்தை, அண்ணன், அண்ணி, தம்பி, தம்பி மனைவி, அக்கா, அக்கா கணவர், தங்கை, தங்கை கணவர், மாமனார், அப்புறம் மாமியார், மச்சினர், அப்புறம் அத்தை பையன் பொண்ணு, தாய் மாமா பையன் பொண்ணு, கன்னியா, சுமங்கலியா, பிரம்மச்சாரியா இறந்தவங்க, இது போக துர்மரணமா, அதாவது ஆக்சிடென்ட், சூசைடு, மர்டர் இந்த மாதிரி இறந்ததுனால அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து பண்றதா திலோகமத்தோட விசேஷம். அப்படி அந்த திலோகமம் பண்றதுனால என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கன்னி, சுமங்கலி, பிரம்மச்சாரிகள் எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா குடும்பம் மட்டும் இல்லாம நம்ம பங்காளி குடும்பம், மனைவி குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் போய் சேரும். அப்புறம் ஒரு திலோகமம் பண்றதுனால 3000 திதி கொடுக்க புண்ணிய பலங்கள் கிடைக்கும். அதாவது நம்ம உயிரோட இருந்து அவ்வளவு திதி கூட கொடுக்க முடியாது. நம்ம வருஷம் கொடுத்தாலும் அவ்வளவு திதி கொடுக்க முடியாது. ஆனா ஒரு திலோகமம் பண்றதுனால நம்ம 3000 திதி கொடுத்ததோட புண்ணிய பலங்கள் நமக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த வருஷாந்திர திதி, அது திதிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறந்து போனா நம்ம அப்பாவோடையோ இல்ல அம்மாவோடைய அந்த இறந்த திதியை தான் திதின்னு சொல்றது. அது வருஷத்துல ஒரு நாள் வரும். அது எந்த மாசம்னு பார்க்கணும். அதாவது தமிழ் மாசத்துல எந்த மாசம்னு பார்த்து அதுல என்ன திதி, ஏன்னா அந்த திதி 2 முறை வரும். வளர்ப்பிறையும் வரும், தேய்பிறையும் வரும். அது எந்த திதின்னு பார்த்து செய்யறது தான் நம்ம வருஷாந்திர திதி. அந்த திதிக்கு நமக்கு சரியான முறையில கரெக்டா அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணிடணும். எப்படி நம்ம பெரியவங்க இருக்கும்போது நம்ம பண்றது பெரிய விஷயமே கிடையாது. அவங்க இல்லாதப்ப பண்ற அந்த கர்மா காரியங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால வருஷம் தவறாம அந்த திதியில பண்ணிடணும். அப்படி திதி விட்டு போச்சு, இது திதி தெரியல, எங்களுக்கு அந்த விவரம் பத்தல அப்படிங்கிற பட்சத்தில்
நம்ம வந்து மகாலயபக்ஷ அமாவாசைக்கு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஜோஷியரையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயரையோ கேட்டு இது பண்ணீங்கன்னா அவங்க அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்த திதியை எடுத்து பண்ணுங்க, அந்த இதில் எடுத்து பண்ணுங்க. அப்போ அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து வருஷங்கள் அந்த திதியை வந்து நம்ம இறந்து போன நம்ம முன்னோர்கள் திதியாக நினச்சி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிட்டு நம்ம குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் சரியாக பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஜாதகம் பார்க்கறதோ இல்லை மற்றவங்ககிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமோ எதுவுமே தேவையில்லை. பரிகாரங்கள் பண்ணுங்கிற அவசியங்கள் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பிதிர் சாபங்கிறது முன்னோர்கள் தோஷங்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதனால வருஷாந்திர திதிகள் சிராதங்கள் அது கரெக்டாக பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் திதி பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அமாவாசைக்கு வந்து இலக்காய்கறியில வச்சு படையல் போட்டேன், சாப்பாடு அவங்களுக்கு கறி சாப்பாடு போட்டு நான் படையல் போட்டுட்டேன், திதி பண்ணிட்டு சொல்றேன். அது வந்து திதியே கிடையாது. அது வந்து நம்ம முன்னோருக்கு வைக்கிற படையல், சரியா? அதுவும் திதியும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. திதி வேற, அந்த படையலுங்கிறது வேற. அது வந்து அவங்க சாப்பிட்றதுக்காண்டி வைக்கிறதே தவிர்த்து அது வந்து திதி கணக்குல வந்து சேராது. அதனால நிறைய பேர் அதை பண்ணிட்டோம் அப்புறம் எங்களுக்கு தோஷம் வருதுன்னு கேட்குறீங்க. இப்படி வச்சா உங்களுக்கு தோஷம் தான் வரும். நீங்க சாப்பாடு மட்டும் வச்சா போதாது, அவங்களுக்கு உண்டான திதி அந்த எள்ளு தண்ணியும் அந்த அரிசி மாவு பிண்டம் பிடிச்சி வச்சாதான் உங்களுக்கு அது எல்லாம் பூர்த்தி ஆகும். நீங்க எதுவுமே பண்ணாம கிளைமேக்ஸ்ல உள்ள இதை மட்டும் நீங்க சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நான் வச்சுட்டேன் திதி பண்ணிட்டேன் சொன்னீங்கன்னா அது வந்து கணக்குலயே அது சேராது. அதனால எப்பயுமே அமாவாசையில 12 அமாவாசை இருக்கு. அந்த 12 அமாவாசை இல்லைனாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி, மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசை ரொம்ப விசேஷம். இதுல மகாலய அமாவாசைன்னு ரொம்ப 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 விசேஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மகாலய அமாவாசையில வர 15 பட்சம், அது பட்சம் 15, அந்த 15 நாளுமே விசேஷம். அதாவது பிரதம, விதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, இந்த 15 திதியுமே விசேஷமானது. அந்த 15 நாளுமே பட்சத்துல மகாலயத்துல. அப்ப அந்த 15 நாளுமே நீங்க தர்ப்பணம் பண்ணலாம், 15 நாளுமே நீங்க திதி கொடுக்கலாம், 15 நாளுமே பிண்டம் வைக்கலாம்னு சாஸ்திரத்துல சொல்றாங்க. அது நம்ம சக்தி உள்ள 15 நாளுமே கூட எல்லா தான தர்மங்களும் இருந்து எல்லாருக்குமே பண்ணலாம். அது வந்து பெரியவங்களுக்கு போய் சேரும். ஏன் அந்த மகாலயபக்ஷ அமாவாசை ரொம்ப விசேஷம்னு கேட்டீங்கன்னா மற்ற நாட்கள் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு தெய்வங்கள் மூலமா தான் போய் நம்ம பெரியவங்களுக்கு போய் சேரும். ஆனா அந்த மகாலயபக்ஷங்கிறப்ப யமதர்மன் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப அந்த 15 நாளுமே நம்ம பக்கத்துல நம்ம கூடவே தான் இருந்து பார்ப்பாங்க. நம்ம பண்ற தான தர்மங்கள், நம்ம செய்யற பூஜைகள், நம்ம செய்யற ஹோமங்கள், நம்ம செய்யற எல்லா இதையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க கண்ணால பார்க்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால மகாலயபக்ஷ அமாவாசைகள் ரொம்ப விசேஷம். அதனால அந்த 15 நாட்கள் நம்ம முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட பூஜைகள், திதிகள், தர்ப்பணங்கள், பிண்டங்கள், தாரணங்கள், தர்மங்கள், அன்னதானம் இந்த மாதிரி பண்றது வந்து 1க்கு 100 மடங்கு பலன் தரக்கூடியது. அதனால மகாலயபக்ஷ அமாவாசையை வந்து பண்றது ரொம்ப விசேஷம். மற்ற அமாவாசை மற்ற நாட்களை விட பண்றது ரொம்ப விசேஷம். அடுத்து இந்த திலகோமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவர்த்திங்கிறது நம்ம மந்திரம், ஒரு மந்திரத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்றது ஆவர்த்தி கணக்குங்கிறது. அது குறைஞ்சபட்சம் 1008 ஆவர்த்தியில ஆரம்பிச்சு 1,00,000 ஆவர்த்தி வரைக்கும், 1,00,000 கூட கிடையாது, அதுக்கு மேலேயே உண்டு. நம்ம எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட அந்த ஜாதகத்துல உள்ள அந்த முன்னோர் பலனோட இதை பொறுத்து நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். இங்க வந்து குறைஞ்சபட்சம் ராமேஸ்வரத்துல வந்து எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் 1008ல இருந்து 3000 ஆவர்த்தி தான் மினிமமா பண்றது, ஒரு 4 ஐயர்களை வச்சு பண்றது. அதுக்கப்புறம் சர்ப்பசாந்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாகதோஷம், அதாவது சர்ப்பத்தினால ஏற்படுறது, ராகு கேதுனால ஏற்படுறதா அந்த சர்ப்பசாந்திங்கிறது. அதாவது சில பேருக்கு வந்து திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, அதனால இந்த சர்ப்பசாந்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து சர்ப்பத்தை வந்து வெள்ளி நாகர்ல வச்சு பூஜை பண்ணி அந்த சர்ப்பசாந்தி நாகபூஷத்தை ஹோமம் பண்ணி கல்நாகர்ல நாகருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் சாத்தி அதை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது சர்ப்பசாந்தி நாகபூஷ்டை. அது வந்து குழந்தை பாக்கியத்துக்காண்டி திருமண தடை நீங்கிறவங்களுக்காண்டி பண்றதுதான் அந்த சர்ப்பசாந்திங்கிறது. அடுத்து காசி யாத்திரை பத்தி பார்ப்போம். காசி யாத்திரைங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஹஜ் பயணம் பண்றது வாழ்நாளில் ஒரு கடமை, கண்டிப்பான முறையில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இந்து மக்கள் வந்து காசி யாத்திரை போகணுங்கிறது ஒரு நியதி ஒன்று உண்டு. அதனால அட்லீஸ்ட் வாழ்நாள ஒரு முறையாவது நம்ம காசி யாத்திரை போயிடணும். காசி யாத்திரைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியில வந்து ஸ்நான சங்கல்பம் பண்ணணும். அதாவது குளிக்கிறதுக்கு வந்து ஸ்நான சங்கல்பம் பண்ணி பண்ணணும். அப்புறம் மணல்ல வந்து அம்பும் தனுஷும் வரைஞ்சு தனுர்பான பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அந்த நம்ம கையால 3 சிவலிங்கத்தை மணல்ல லிங்கம் பிடிச்சு சேது மாதவர், வேணி மாதவர், பிந்து மாதவர் 3 லிங்கங்களுக்கும் பூஜை பண்ணி அதுல ஒரு லிங்கத்தை மட்டும் எடுத்துட்டு இங்க ராமேஸ்வரம் வரணும். ராமேஸ்வரம் வந்துட்டு இங்க உள்ள 22 தீர்த்தங்கள்ல புண்ணிய நீராடணும். அந்த நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா துணியை மாத்திட்டு நம்ம வருஷாந்திர திதிகள் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம அப்பா தாத்தா பாட்டிகள்ல இருந்து அம்மா வழியில் உள்ள தாத்தா பாட்டிகள்ல இருந்து நம்ம பங்காளி குடும்பத்தில் உள்ளவங்க வரைக்கும் 5 ஐயர்களை வச்சு திதி பண்ணணும்.
திதி பண்ணி முடிச்சதுக்கு பிண்டம் தர்ப்பணம். அந்த பிண்ட தர்ப்பணங்கள் எல்லாம் கொண்டு போய் கடல்ல கரைச்சிட்டு அப்புறம் நேரா காசிக்கு போகணும். காசியில போய் அந்த மணலை வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கையால போய் பிண்ட சிராதங்கள் எல்லாம் பண்ணிட்டு அலகாபாத் திரிவேணி சங்கமத்துல போய் அந்த கங்கா ஜலத்தை எடுக்கணும். அந்த கங்கா ஜலத்தை எடுத்துட்டு திரும்ப இங்க ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். அது பண்ணோம்னா காசி யாத்திரை பூர்த்தி ஆகுது. அந்த காசி யாத்திரையோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகீரத மகாராஜாங்கிற ஒருத்தர் வந்து அவங்க பெரியவங்க முன்னோர்கள்லாம் வந்து மோட்சம் அடையணுங்கிறதுக்காண்டி அப்ப வந்து பூமியில கிடையாது, கங்கை வானத்துலதான் இருந்துச்சு. அவரு தவ இருந்து கங்கையை பூமிக்கு வர வச்சு இது பண்றாரு. அப்ப அதோட வேகம் அதோட ஆற்றல் தாங்க முடியாம உலகமே அழியிற ஸ்டேஜுக்கு போகுது. அப்ப வந்து சிவபெருமான பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமான் தான் வந்து அந்த கங்கையை வந்து தன்னோட ஜடா முடியில வந்து கட்டி கண்ட்ரோல் பண்றாரு. அதோட வீரியம் பவர் வந்து குறையுது. உடனே சாமி பிரார்த்தனை இது பண்ணும் போது அவருக்கு வந்து முன்னோர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு மோட்சம் அடைகிறாங்க அப்படின்னு சிவபெருமான் ஆசை விளங்குறாரு. அப்ப வந்து பகீரத மகாராஜா சொல்றாரு, நான் மட்டும் இல்லாம இனிமே இந்த மாதிரி கங்கை இதுல வந்து பண்ணி காசி யாத்திரை பண்றவங்க எல்லாருக்கும் மோட்சம் அடையணும், அவங்களோட முன்னோர்கள் எல்லாமே மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. சிவனும் அது பே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த காசி யாத்திரை பண்றது இந்துவா பிறந்த ஒருத்தரோட கடமை. அது நம்ம வருஷத்துல மாசத்துல எல்லாம் கிடையாது, பிறவியில ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பான முறையில் அந்த காசி யாத்திரைங்கிறத பண்றது ரொம்ப 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 விசேஷம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க பூஜை எல்லாம் பண்ண வரல, சும்மா ராமேஸ்வரம் சாமி தரிசனம் பண்ணி பார்க்க தான் வரோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்தோட கடல்ல குளிக்கணும். ஏன்னா முதல் தீர்த்தமே அதுதான், அக்னி தீர்த்தம் தான். நம்ம தீர்த்தங்கிறது கடல் தான் வந்து என்ன தீர்த்தம் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அதுதான் முதல் தீர்த்தமே. ஏன்னா அக்னி தேவன் வந்து இந்த சீதையை எடுத்து இந்த இது தோஷம் நீங்கணுங்கிறதுக்காண்டி இது பண்ணதுதான் அந்த அக்னி தீர்த்தம். அதனால முதல்ல அங்க வந்து குளிக்கணும். அப்புறம் கோவில் வடக்கு கோபுரவாசல வந்து 22 தீர்த்தங்கள் இருக்கு. கோடி தீர்த்தம், மகாலட்சுமி தீர்த்தம், இந்த மாதிரி 22 வகையான தீர்த்தங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தீர்த்தங்களும் ஒவ்வொரு மகத்துவம், ஒவ்வொரு புண்ணியம் சம்பந்தப்பட்டது. அது எல்லாமே நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த 22 தீர்த்தங்களை வந்து புண்ணிய நீராடணும். அந்த 22 தீர்த்தங்கள் நீராடி முடிச்சதுக்கு அப்புறம் துணியை மாத்திக்கணும். நிறைய பேர் வந்து அந்த ஈர துணியோட நாங்க சாமி தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு மட்டும் தான் ஈரத்தோட சாமி தரிசனம் பண்ற முறையெல்லாம் இருந்துச்சு. இப்ப வந்து உள்ள அலோவ் பண்றது கிடையாது. அதனால தயவுசெய்து எல்லாரும் துணியை மாத்திட்டு போய் சாமி தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஈர துணியை வந்து நாங்க கடல்ல போடுறோம், எங்க ஜோசியர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போடுறீங்க. அது வந்து இப்படி போடவே கூடாது. அது வந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது. அது வந்து பெரிய பாவம் தான். அது வந்து நான் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து ஜோசியர் சொன்னாங்க போடுறீங்க, அதெல்லாம் வந்து போடவே கூடாது. தாராளமா நம்ம காய வச்சு வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அப்புறம் அந்த துணியெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா நேர சாமியை போய் தரிசனம் பண்ணோம். ராமநாத சுவாமி அதுதான் சீதா பிராட்டி மணல்ல பிடிச்சி பூஜை பண்ண சிவலிங்கம். இங்க சிவனுக்கு வந்து என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, மற்ற ஊர் கோயில போகும்போது பாத்தீங்கன்னா கால பூஜைகள் நடக்கும்போது அலங்காரம் பண்ணிட்டாங்கன்னா அபிஷேகம் நடக்காது. ஆனா இங்க ராமநாத சாமி வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு நட திறந்திருக்கும் போது விடிய நீங்க அபிஷேகம் பண்ண அவங்க அபிஷேகம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கங்கா கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க, விபூதி கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க, வில்வம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். இல்ல நாங்க அலங்காரம் பண்ணிட்டோம், அலங்காரம் அடுத்த கால பூஜை அப்பதான் நாங்க அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி கிடையாது. நீங்க அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கலாம். கண் குளிர அந்த அபிஷேகம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அபிஷேகங்கள் பார்க்கறது தான் ரொம்ப விசேஷம் இங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பர்வதவத்தினி அம்பிகா சமேத அம்பாவை பார்த்துட்டு அப்புறம் உள்ள எல்லா பரிவார தெய்வங்களை எல்லாம் பார்த்துட வேண்டியது. அப்புறம் இங்க வந்து இன்னொரு விசேஷமான ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மிக நீளமான பிரகாரம் வந்து ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயில தான் இருக்கு. அதான் உலகத்திலே மிக நீளமான பிரகாரம். அதையும் பார்த்துட்டு சாமிகள் எல்லாம் தரிசனம் பண்ணிடலாம். அப்புறம் ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் சன்னதி இருக்கு. அது நேபாள் ருத்ராட்சத்தால 1 லட்சம் ருத்ராட்சத்தால உருவாகினது. ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள வந்து ருத்ராட்சத்தாலதான் அந்த மண்டபமே இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, அந்த சிதம்பரம் நடராஜருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பதஞ்சலி மகரிஷியோட ஜீவ சமாதி இருக்கு. அந்த பதஞ்சலி மகரிஷி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதிசேஷனோட அம்சம். அதனால அந்த சர்ப்ப தோஷம் உள்ளவங்க, ராகு கேது தோஷம் உள்ளவங்கலாம் வந்து அங்க உட்காந்து கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணோம்னா நம்மளோட எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி வேற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சுத்தி உள்ள நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. அதாவது தனுஷ்கோடி கேள்விப்பட்டிருப்பீங்க. தனுஷ்கோடி வர வழியில போதண்டராமர் கோயில் இருக்கு. அங்கதான் வந்து யுதிஷ்ணருக்கு வந்து ராமர் பட்டாபிஷேகம், இலங்கை ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம் இருக்கு. ராமர் பாதம்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம்னு, சீதா தீர்த்தம்னு வெளியவும் நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. இந்த மாதிரி ராமேஸ்வரத்தை சுத்தி நிறைய புண்ணியத்தலங்கள் இருக்கு. இது போக ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது நீங்க ராமேஸ்வரம் வரும்போதோ இல்ல முடிச்சுட்டு போகும்போதோ தேவிப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல.
அது தேவிப்பட்டினம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நவகிரகங்கள் வந்து நம்ம கோவில்ல பார்த்துருப்போம், தனி சன்னதியா இருக்காது, ஆனால் ஒரு ஓரத்துல இதுவா இருக்கும். இது விட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியா நவகிரக கோவில்கள் தனியா இருக்கு. அது விட்டீங்கன்னா வேற தனியா எங்கேயுமே கிடையாது. ஆனா இங்க தேவப்பட்டினம் வந்து தனியாவே அங்க இருக்காங்க. ஆனா எந்த கோவில் இல்ல, கடலுக்கு நடுவுல இருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. நவகிரகங்கள் 9 கல்லும் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல இருக்கு. அங்க போய் 9 பிரதட்சணம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வலையில புரோக்ஷம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்ரன், சனீஸ்வரன், ராகு, கேது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சினால என்ன விதமான தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் திருப்புராணின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான அனந்தசேனம் பெருமாள் இருக்கா, தர்பசேனத்துல படுத்திருக்காரு. அங்க என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு பாயசம் அவங்க கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து அந்த பால் பாயசம் குடிச்சாங்கன்னா குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், வம்சபிருத்தி ஏற்படுங்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா திரு உத்தரகோசமங்கைன்னு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். ஏன் ரொம்ப விசேஷமான கோயில்னா, உலகத்திலே முதல்ல உருவான கோவில் சிவன் கோயில் எதுனா அதுதான். அதே மாதிரி அந்த ஊரை வந்து சிவனும் பார்வதி அம்மாளும் தான் ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது. அதனாலதான் திரு உத்தரகோசை மங்கைக்கு அரிசேன்னு பாட்டே கூட உண்டு. ஏன்னா அங்கதான் அந்த அரசாட்சி பண்றாங்க அப்படின்னு நம்பப்படுது. அங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியபத்தி அந்யோன்யம் இருக்கணும் வேண்டிக்கிறவங்க அங்க போய் வேண்டிக்கிறோம், ரொம்ப விசேஷம். அப்புறம் உலக பிரசித்தி பெற்ற மரகத நடராஜர் அந்த கோவில்ல தான் இருக்கு. முழுக்க முழுக்க சந்தன காப்புல தான் இருக்கும் நடராஜர். அவரை எப்ப மரகத கல்ல பார்க்கலாம்னா அந்த ஆருத்ரா தரிசனம் அப்போ மட்டும்தான் சந்தன காப்பை விலக்கி நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். மற்ற நாள் எல்லாமே அந்த சந்தன காப்புல தான் இருப்பாரு. அப்புறம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்ப அங்க வந்து 3000 வருஷம் கடந்த இளந்த மரம் இருக்கு. அதான் அங்க வந்து தலை விருட்சம், அந்த மரமும் இருக்கு. அந்த மாதிரி இந்த ராமேஸ்வரம் மட்டும் இல்லாம இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி பல புண்ணிய தலங்கள், புண்ணிய கோயில்கள்லாம் இருக்கு. இது போக நாகநாதர் கோயில்னு உங்க நயினார் கோயில்னு சொல்லுவாங்க, இந்த நயினார் கோயிலையும் இருக்கு. அது வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா முஸ்லீம் தளபதியோட மகள், பேச்சு வராத மகளுக்கு வந்து பேச்சு வர வச்ச இடம். அதனால அந்த வாய் பேச முடியாத குழந்தைகள், பெரியவங்க, இல்லை அந்த புத்தி சாதம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி யார் இருந்தாலுமே அங்க போய் இது பண்ணோம்னா இந்த நாகநாதரோட அருளால பேச்சு, அறிவு எல்லாம் நல்லா வளருங்கிறது நம்பிக்கை. அது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல புண்ணிய கஷேத்திரங்கள், புண்ணிய தலங்கள், புண்ணிய நதிகள் எல்லாமே இருக்கு. வந்து தரிசிச்சு புண்ணியங்களை தேடிக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சந்தேகம் எல்லாம் கேட்குறீங்க. என்னாலேயும் அதனால சில விஷயங்களுக்குலாம் மெசேஜ் பண்ண முடியுது, சில விஷயங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா சில நேரமின்மை காரணமாக. அதனால யாரும் தவறா நினைக்க வேண்டாம். என்னோட நம்பர் வந்து அண்ணன் லாஸ்டா போட்ட வீடியோலையும் சரி, இப்ப எடுத்துட்ட வீடியோலையும் சரி என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு காலையில 11 மணிக்கு மேல நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள எப்ப கூப்பிட்டாலும் என்ன சந்தேகம்னாலும் நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். பூஜை பண்ணாதான் நான் விளக்க சொல்லுவேன், பூஜை பண்ணா இது செய்வேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்போ என்ன சந்தேகம், எது சம்மந்தமான சந்தேகம் கேட்டாலும் கண்டிப்பான முறையில் நான் சொல்லுவேன். என் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் லாஸ்ட் வீடியோ ஒன்று இருக்கும், அதுலேயும் என் நம்பர் இருக்கு, வீட் அட்ரஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு அண்ணன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சந்தேகம் எதுனாலும் கண்டிப்பான முறையில் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். பார்ப்போமா? சந்தோஷம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதற்கு முன்னாடி ராமேஸ்வரம் பற்றி போட்ட முழு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். திருப்பி பற்றி நீங்கள் மேலும் விசாரிக்கணும் அப்படின்னா யூடியூப் பாண்டி சேனல் பார்த்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை கேளுங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்து உங்களுடைய வழிபாடுதலை ரொம்ப நல்லபடியாக முடிங்க.